என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். வணக்கம். வருகிற மே மாதத்தில் இல்லை இன்னும் 2-3 மாதத்தில் சட்டமன்ற தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற போகுது. இதில் பலமுறை போட்டிகள் சார்ந்த கட்சிகள் பலமுறை போட்டிகளோட இந்த களத்தை சந்திக்க போகிறாங்க. முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் ஒரு அணி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் ஒரு அணி, நடிகர் விஜய் அவர் தலைமையில் ஒரு அணியும், அதே போல் நாம் தமிழர் கட்சி, இப்படி நாலு முனை போட்டி இங்கே நடைபெற போகுது. முக்கியமாக இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த கட்சி எல்லாமே இந்த போட்டி போட்டு வெற்றி பெற போகிறாங்க. தொழில்ன்றது இருக்கட்டும், இந்த எலெக்ஷனில் யாரோ ஒருத்தர் வர போகிறாங்க. இந்த தேர்தலில் நம்மளை ஆளக்கூடியவங்க முக்கியமாக நம்ம ஷெட்யூல்டு மக்களை பற்றி எந்தெந்த தேர்தல் வருதோ, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும், இந்த மக்களுடைய வாக்கு சதவீதம் தான் அதிகமாக அங்கே பதிவாகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசு யார் அங்கே உட்காடுறாங்களோ, திமுக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை அதிமுக கூட்டணியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஷெட்யூல்டு மக்களுக்கான வளர்ச்சி திட்டத்தை செய்கிறாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்கிறோம். மிகப்பெரிய நம்மளுக்கு ஏமாற்றம். அதிகமாக வாக்கு பதிவு செய்கிறது யாருன்னா நம்ம ஷெட்யூல்டு மக்களுடைய வாக்கு தான் அதிக பதிவாகுது. ஆனால் இந்த மக்களுக்கான திட்டங்கள் நிறைவேறுதா அப்படின்னா இல்லை, திட்டங்கள் நிறைவேற்றுறது கிடையாது. அதே போல் வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது, அதையும் தடுக்கிறது கிடையாது. இன்னை வரைக்கும் அந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வேங்கை வயல் என்ன சொல்றது காணாமல் போச்சு அந்த கேஸ். அந்த வேங்கை வயலை பற்றி இது வரைக்கும் அதுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. கட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் மேலேயே குற்றம் சுமத்தி இன்னைக்கு அந்த வேங்கை வயலுடைய பிரச்சனையை கொண்டு போயிட்டாங்க. இப்படி பல வன்கொடுமைகளும் நம்ம சமூகத்தில் சார்ந்த எல்லாருமே நடக்கின்ற வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது. அதை தடுக்கிறதுக்கான ஒரு திட்டங்கள் வழிமுறைகளை இந்த அரசுகள் வகுக்கவில்லை. இப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்கிறோம். நான் முக்கியமாக அந்த மக்களுக்கு இந்த பதிவில் சொல்றது என்னன்னா, அதிக சதவீதம் ஓட்டு போறவங்க நம்ம தான். காலையிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்முடைய உரிமையை நம்ம அங்கே போய் நிலைநாட்டுறோம். அதில் எந்த ஒரு சந்தேகமான நம்முடைய ஓட்டு தான் அதிக பதிவு. ஆனால் நமக்கான அந்த திட்டங்களும் நமக்கான உரிமைகளும் நமக்கான சலுகைகள் நமக்கு கிடைக்குதா அப்படின்னா இல்லை. அது ஏன் இப்படி ஒரு ஓர வஞ்சனை அரசுகளுக்கு தான் எனக்கு தெரியல. இன்னைக்கு அவங்க சொந்தமா ஒரு திட்டம் போட்டோ இல்லை சொந்தமா இதுக்குன்னு ஒரு சட்டம் போட்டோ செய்ய வேண்டிய வேலை எதுவுமே இல்லை. பாபா சாஹேப் அம்பேத்கர் இதுக்குன்னே ஷெட்யூல்டு மக்களுக்கு 18% அடிப்படையில் கிடைக்க வேண்டிய திட்டங்கள்ல அவர் நமக்கு வகுத்து கொடுத்து போயிருக்கிறார். அப்படியாவது அவன் செய்யறானா இல்லை. இனி வரைக்கும் தாட்கோல நம்ம சமூக வளர்ச்சி பணிக்காக சமூகத்தில் இருங்க தொழில் வளர்ச்சியில் முன்னேறணும்னு சொல்லிட்டு நிதி கொடுக்குறாங்க. அந்த நிதி இந்த மக்களுக்கு முறையாக பயன்படாம திருப்பி அனுப்புகிற நிலை வருடம் தொடர்ந்து தான் இருக்கு. அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கு இந்த மக்களுக்கு இந்த சமூகத்தில் சார்ந்த ஒரு ஆள் போயிட்டு தொழில் தொடங்கணும்னா 1008 கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபில் சரியில்லை, அது சரியில்லை, இதெல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி அந்த மனு தள்ளுபடி பண்ற வேலை இன்னும் நடந்துன்னு இருக்குது. அதுக்கும் சரியான நடவடிக்கை இந்த அரசுகள் எடுக்கல. அதே போல வன்கொடுமைகள் தடுப்புக்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளல. அதே போல இந்த மக்கள் முன்னேற்றத்திற்கான சலுகைகள் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கிறாங்க தவிர ஆனால் அதை செய்யறாங்க செய்யல. இப்படிதான் பார்த்தீங்கன்னா இந்த நிலை நம்ம நீண்டுகினே போகுது. பல வருடங்களாக நம்ம இதை சந்திச்சு நிற்கிறோம். குறிப்பா கரையோரம், அதாவது காமாவரம் இருக்கிற வீட்டில்
அந்த பகுதியில் வீடு நம்ம மக்கள் தான் அதிகமாக வீடு கட்டியிருக்கிறாங்க. ஏற்கனவே பல பகுதியில் கொண்டு போயிட்டு பெரும்பாக்கமும் செம்மஞ்சேரியும் கன்னிகை நகர்லேயும் போயிட்டாங்க. இன்னும் இருக்கிறவங்களுக்காவது இந்த இடத்துலயே சென்னையிலேயே அருகாமையிலே எவ்வளோ இடம் இன்னைக்கு காலி இடங்கள் இருக்குது. ஏன் எவ்வளோ அடுக்குமாடி குடியிருப்புகள் நீங்கள் கட்டுறீங்க, அந்த இடத்துல கூட அவங்களுக்கு வீடு தரலாம். இன்னும் அதுவும் பார்த்தீங்கன்னா அதை கூட செய்ய முடியாத நிலையில தான் இந்த அரசு இருக்குது. அதனால வர தேர்தலையாவது இந்த மக்களுக்கான சலுகைகளில் இந்த மக்களுக்கான முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் அறிவிக்கணும். இந்த மக்களுடைய வளர்ச்சி பரிமாணத்தை உயர்த்தணுன்ற எண்ணத்தோடு அரசுகள் செயல்படணும். முக்கியமா இந்த மக்கள் இதை முன்னிறுத்தி அரசியல்வாதிகிட்ட முன்னிறுத்தி பேசி அதுக்கப்புறம் வாக்களிக்கணும். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த சமுதாயத்தில் இருந்தாலும் தனக்கு எதனா ஒரு காரியம் ஆனாதான் இந்த மக்களை நான் உன்னை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு கோரிக்கை முன்னே வச்சுட்டு அதுக்காக அவங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புறான். அதே போல பல சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சமுதாயத்துக்கோசம் கட்சிகள் பாகுபாடு எல்லாம் ஒன்று சேர்ந்து இருந்து அந்த சமுதாயத்துக்கான தேவைகளை சந்திச்சு கொடுக்கறதுக்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. ஆனால் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தொழிலை நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போனாலும் நமக்கானவர்களாக இருக்கிறாங்கன்னா நமக்கானவர்களா இல்லை. திராவிட முன்னேற்ற கட்சிகள் வந்தவர் அந்த திராவிட முன்னேற்ற கட்சியுடைய அடிமையாக இருக்கிறாரு. அதிமுக வந்தவர்னா அதிமுக அவருடைய அடிமையாக தான் இருக்கிறார். தவிர நமக்கான சில பிரச்சனை நடக்கும்போது சட்டமன்றத்தில் குரலா ஒழிக்கக்கூடிய நிலையில கூட அவங்க இல்லாத நிலையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வேங்கவையில் நீர்த்து போவதுக்கு காரணம் இவங்கெல்லாம் ஒரு காரணம். சட்டமன்றத்துல இன்னைக்கு 44 பேர் 45 பேர் இருந்து அங்க கட்சி பாகுபாடு இல்லாம இந்த வேங்கவையிலுக்காக அவங்க குரல் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அது ஒரு தீர்வு நம்மளுக்கு கண்டு இருக்கணும். இல்லை இன்னை வரைக்கும் நம்ம மீது நடத்தப்படுகின்ற வன்கொடுமை எல்லாம் ஒரு அதுக்கான திட்டங்களை ஒரு சிறப்பு கவனத்தை கொண்டு அவங்க அதை தடுக்கிறதுக்கான வேலை செஞ்சிருப்பாங்க. இன்னி வரைக்கும் செய்யல. நமக்கான உரிமைகள் மறுக்கப்படுது. அந்த உரிமையை பற்றியாவது அந்த சட்டமன்றத்தில் பேச வேண்டிய இடத்துல சட்டமன்றத்தில் பேசணும். அதுக்காக தான் தனித்தொழில் இன்னும் அனுப்புறாங்க அந்த ஜனங்கள். ஆனா அதையும் இவங்க செய்யறது கிடையாது. அதனால இதெல்லாம் முன்னிறுத்தி மக்கள் தயவுசெய்து மனசுல வச்சுக்கிறீங்க. இன்னைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சா சரி, இன்னைக்கு கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சுக்கிறார். கட்சி ஆரம்பிச்சு இது வரைக்கும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கை தலைவராக இருக்கிற அவரு இது வரைக்கும் இந்த மக்களை பத்தி இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. இந்த மக்களுக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னதும் கிடையாது. இந்த மக்கள் மாரி விளிம்பு நிலையில இருக்கிறாங்க, இந்த மக்களை முன்னேற்றத்திற்கு நான் முன்னின்னு எல்லாத்தையும் செய்வேன்னு சொல்லிட்டு விஜய் பேசுறாருன்னா கிடையாது. ஆனா அதுல இருந்து அதிகமா போயிட்டு இன்னைக்கு அந்த கட்சிக்கு தூணா நிக்கிறவங்க யாருன்னா எல்லாம் நம்மால தான் இருக்கிறான். ஆனா இந்த இளைஞர்களுக்கு அது புரியல. இதெல்லாம் தயவு செய்து நம்ம சமுதாயத்துல இருக்கிற இளைஞர்கள் பெரியவங்கலாம் என்ன செய்யறது யோசனை பண்ணுங்க. வாக்கு அளிக்கிறது நம்முடைய கடமை. அதே போல அதுல நம்முடைய உரிமையை நம்ம இழந்துட்டு இன்னைக்கு நம்ம அடிமை போல வாழ்ந்துகிற நிலையில மாறணும். நாம இன்னைக்கு இருக்கலாம், நம்முடைய சந்ததி வருங்கால சந்ததி பாதிக்கப்படக்கூடாது. அதை தயவுசெய்து மனசுல வச்சுக்கிட்டு வரும் வாக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு தேடி வருகின்ற சட்டமன்ற வேட்பாளர்கிட்ட தயவுசெய்து உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதெல்லாம் நீங்க தயவுசெய்து முன் வச்சு பேசிட்டு உங்களுக்கு யார் இவங்க வந்தா செய்யாதுன்னு சொன்னா அவங்களுக்கு தயவுசெய்து வாக்களிச்சு அவங்களுக்கு வெற்றி பெற செய்யுங்க. காலம் பூரா கொடி பிடிச்சது போதும், அவங்களுக்கு போய் வேலையாவது அடிமையாக வேலை செஞ்சது போதும். நமக்கான சமூகத்தை நம்ம நிலைநாட்டணும், வருங்காலத்தை நம்ம காக்கணும்னா தயவுசெய்து இந்த முடிவை நீங்க நம்ம சமுதாயத்து மக்கள் ஒவ்வொரு எடுக்கணும்னு சொல்லிட்டு பஞ்சமிட்டி வேலை கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி.